ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரமாமணி வைப்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் விளாக்லாம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மணி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி மணிக்கே ஹாஸ்பிட்டல் பார்க்க போகிறோம். ஏன்னா பின்னாடி அந்த குதிகால் வலி வந்து ரொம்ப பெயினாக இருக்கான். ஸோ அது என்ன ரீசன்னே தெரியல. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். வீட்டில் ஹாட் வாட்டரில் வைக்கிறது, சால்ட் வாட்டரில் வைக்கிறது, அது எதுவுமே சரியாகலை. பெயின் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. அதை பற்றி விளாக் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கால்வலி விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுல, ஃபர்ஸ்ட் ஹவர் போறேன். என்னோட மெட்ரோ கார்டு எடுத்துக்கிட்டியா? இல்லம்மா, உனக்கு டிக்கெட்ல அரை டிக்கெட் அவனுக்கு வா. கார்டு தேவல. அங்க ஸ்டாப் கிட்ட போயிட்டு அப்புறம் நீ என்னதான் கேப்ப? உன்னோட கார்டு நீ தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்தியா இல்லையா? 5 வயது குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீயா பஸ்ல. கார்டு எடுத்தியா இல்லையா சொல்லு. எடுத்துட்டேன். எனக்கே கால் வலியில இந்த லொடுக்கு பாண்டி மாதிரி, இந்த கருணாஸ்வர் லொடுக்கு பாண்டி ஒரு படத்தை அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நானே ஹாஸ்பிட்டல் போனா தெரியும் என்ன ரீசன். ஆமாம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. பஸ்ஸு ஏறியாச்சு. ஆக்சுவலி வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4 to 5 ஸ்டாப்ஸ் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கம் தான். ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் டைம் என்ன? 7 மணி ஆயிடுச்சு. 7:15 7:30 போனோட ஓகே தான். 7 மணிக்கு சரியாக போச்சு. நம்ம போகிற முடியல, டைம் கரெக்டாக பார்ப்போம். சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். என்னம்மா? ஆமாம், ஹாஸ்பிட்டல் போதே நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாட்டோம். செகண்ட் ஃப்ளோர் போகணும். ஆமாம் தானே? 2வது ஃப்ளோர். ஓகே. நம்ம ரிசப்ஷன் ஏரியா வந்துட்டோம். ரிசப்ஷன் ஏரியா வந்துட்டு எமிரேட்ஸ் ஐடி அப்புறம் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு அவங்க அப்ரூவல் ஆகணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம துபாயில் இன்சூரன்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்லே பார்க்க முடியாது. அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நோ சான்ஸ். ஆமாம், இல்லாட்டி சின்ன சின்ன கிளினிக் போய்க்கலாம். கிளினிக்லேயே எனக்கு தெரிஞ்சு கன்சல்டிங் ஃபீஸ் 1000 இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு காசு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல்னால் ஒரு 6000 7000 இருக்கும் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் நம்ம இந்த மெடிஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு இன்சூரன்ஸ்லாம் கம்பெனியாக கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு சம் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போனால் போதும். அது வரைக்கும் வெயிட்டிங் ஏரியாவில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் தனித்தனியாக வெயிட்டிங் ஏரியா இருக்குது. ஃபேமிலி தனியாக, ஃபீமேல் தனியாக, மேல் தனியாக, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒரு காஃபி மிஷின் இருக்குது. ஆனால் அதை குடிக்கணும்னா நம்ம காசு போடணும். நமக்கு தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு பார்க்க வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கேன்டீன் ஏரியாவில் போய்ட்டு ஒரு மிஷின் காஃபி தான் குடித்தோம். அதாவது 5.5 கிராம்ஸ். நீ இல்லை, நாங்கள் குடித்தோம். அதுக்கே 5.5 கிராம்ஸ் ஆச்சு. அப்போது 5.5 கிராம்ஸ்னால் ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு 120 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 120 மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் சைலண்ட்டாக போய்ட்டு வெளியே போய் 1 கிராம்ஸ் டீ குடிச்சிக்கலாம். நம்ம இப்போ டாக்டர்லாம் பார்த்துச்சு. பார்த்துட்டு மெடிக்கலில் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட அப்ரூவல். ஆமாம், எதுக்காகனா நம்ம மெடிஷன்லாம் அப்ரூவல் வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆன உடனே வாங்கிட்டு போயிடுவோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணி எல்லா இடத்துலையும் வெயிட்டிங் ஏரியா. ஆக்சுவலி இந்த வீடியோலாம் அலோட் கிடையாது. சும்மா அப்பப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காஃபி மிஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. மறந்துட்டு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செக் பண்ணோம், மெடிசன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் இங்கே ஃப்ரீயாக அமௌண்ட்டான்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெண்டிங் மிஷினில் டீ, காஃபி, பிளாக் டீ, கேப்பச்சினோ எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. கேடமம் டீ, நார்மல் டீ எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்துட்டு 2 கேடமம் டீ மட்டும் எடுத்து குடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் வந்து
கீழே கேன்டீனில் போயிட்டு 5.5 கிராம்ஸ்க்கு காஃபி குடித்தோம். ஆனால் இங்கே மேலே ஃப்ரீயாகவே வருது காஃபி, அது டீ, தெரியாம எது வேணாம். கீழே 5 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் கிடையாது, நம்ம ஆளுங்க. ஸோ காடமம் என்ன காடமம் ஏலக்காய் கடமம் டீ நல்லாயிருக்கு, ஸ்மெல் சூப்பராக இருக்குது, ஃப்ளேவர் அக்கறையை போட்டு கலக்கியாச்சு. நல்லா இருக்குல்ல. மெடிசன் வாங்கியாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சுது. மெடிசனை பாருங்கள், இது ஷாப்பிங் போயிட்டு வந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஷாப்பிங் மாலில் கொண்டு வந்துருவோம். ஓகே, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எவ்வளோ டேப்லெட் கொடுத்துருக்காங்க. 4 டப்பா இருக்குது. இதான் 4 டப்பா பண்டலாக கொடுத்துனுறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இந்த பாதியாக கட் பண்ணி கொடுப்பாங்களா அட்டை, அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எடுத்தால் ஒரு பாக்ஸு தான், அதில் ஒரு 4 தரம். எவ்வளோ மாத்திரை. இந்த மாத்திரை எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் இந்த ஊர் காசுக்கு 260 கிராம்ஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் 5500 தாண்டும். ஆனால் நமக்கு இன்சூரன்ஸ் இருந்ததால் 230 ரூபா தான் ஆகுது. ஸோ இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று துபாயில். இல்லாட்டினா இங்கே ஹாஸ்பிட்டல் பக்கமே போக முடியாது நம்ம. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் கால் வலிக்கு நல்லா நடக்க சொன்னாங்க. நடக்கனா அது ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க. அது மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து டயட் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு இந்த ஃபுட் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணணும். இது சரியாயிடும், நார்மலாக தான் இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும், இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் கம்பல்சரி தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. தண்ணியாக குடிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஜூஸை நம்ம இன்டேக் பண்ணி தான் ஆகணும். எடுத்துதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விழா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ட்ராவலை நீங்கள் இந்த விழாக்கெலாம் பார்க்கலாம். Bye bye.